ஹலோ கேஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாங்கோவோட சாப்டர் வந்து 14 தான். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த எபிசோட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 13 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட் பார்க்காத போய் பார்த்துருவாங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி நல்லா புரியும். அதே மாதிரி யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் ஸ்டோரி உண்மையிலேயே தாராளமாக போகுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இந்த எபிசோடில் பேஸ்மெண்ட்டில் சண்டையோ நடந்துட்டுருக்கோம். அதாவது அங்கே இருக்கிற சில நபர்கள் வந்து தாங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வந்து டொனேட் பண்ணுறதா போயிட்டு சில பேர் அதை செக் பண்ணு பார்க்கையில் அந்த ரிசோர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பாக்ஸில் அது எல்லாமே குப்பைகள் தான் இருக்கும், வேஸ்டேஜுங்க. அதை விற்று இவங்க ஏமாற்றி ஃபுட்டு வாங்கிறதுக்கோசம் டொனேட் பண்ணியிருப்பாங்க. அது சில பேர் கண்டுபிடிச்சிட்டு, ஏய் என்ன இது எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா, என்னுடைய ரிசோர்ஸை திரும்ப கொடுங்க, அவங்க மட்டும் எப்படி இந்த மாதிரி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இப்போ ஆளுக்கு அடிச்சுன்னு மாறுறானுங்க. பயங்கரமான சண்டை அந்த இடத்துல நிலவல, ரத்தம் ஃபுல்லாவே தெரிக்குது. அந்த சமயத்துல சரியா அந்த ஓனரும் வந்துட்டு, ஷபா முட்டாளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னுடைய மைக்கை எடுத்து அப்படியே கத்துறான். அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறாங்க. எல்லாரும் சண்டை போறதை இப்போதைக்கு நிறுத்துங்க. காரணம் என்னன்னா, சில ரிசோர்சஸ்க்காக உங்களுக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கின்னு மாறுறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். அதனால நீங்க இப்படி சண்டை போடுறதுன்னா கண்டிப்பா அது யாருனாச்சும் ஒருத்தர் சாகத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஒரு காரியத்தை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. என்ன இது, நீ இப்படி சொன்ன எப்படி? எந்த இடத்துல நீ தானே சஜஸ்ட் பண்ண இந்த மாதிரி டொனேட் பண்ண சொல்லி? ரிசோர்ஸுக்கு இப்படி பண்றாங்கன்னா அப்ப அவங்கள தானே நீ தண்டிக்கணும். எல்லாருக்கும் சிறிதளவு அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் யாச்சு நாட்களுக்கு தாங்குற லெவலுக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா அதுக்காக நாங்க செத்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல, அந்த ரிசோர்ஸ் மட்டும் எங்களுக்கு தேவை. ஏன்னா சாப்பாடு இருக்க தட்டுப்பாட்டு ஆயிட்டு இருக்கு. அடடா, இப்போ காரணம் அதுவா இருந்தாலும் டொனேட் பண்றது மூலியமா ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்கும் தான். ஆனா பட் இந்த மாதிரியான ஒரு தப்பான வேலையை பண்ணி நம்மளை ஏமாத்தி ரிசோர்ஸை வாங்குற சில பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம் இருந்தாலும் அப்படியாப்பட்ட ஆட்களை நம்ம சும்மா விடக்கூடாது. நம்மளையே ஏமாத்தி எந்த ஒரு ரிசோர்ஸும் தராம அவங்களே ஜாலியாக அனுபவிக்கிற சில பேர் இன்னமும் இந்த பிளாக்ல இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம புடுங்கணும். ஏன்னா இந்த இடத்துல எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளை இந்த இடத்துல ஏமாத்தி வாங்குற சில பேர் சும்மா விடக்கூடாது. ஆனா அதுக்காக சாவு கொடுக்கலாமா அவங்களுக்கு? அதனால முடிஞ்சளவுக்கு இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை கூப்பிட, ஏய் உன்னதான், ஓ எனக்கு உனக்கு ஞாபகம் இருக்கு, இங்க பாரு இந்த பிரெட் ஒரிஜினலாவே சில டாலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனா இப்போதைய இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இப்படியா போட்ட ஒரு பிரெட் கூட கிட்டத்தட்ட $100 மேல போகும். ஏன்னா அதோடைய மதிப்பு வந்து இப்போதான் தெரியும் எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அவனும் அதை நசிக்கு போட்டுட்டு, எங்க பாரு முழுசா இந்த பிரெட் இப்போதைய வேல்யூ $100. பட் ஆனா இப்போ எல்லாமே பீஸா நடந்துருச்சா? இந்த பீசஸ்ல ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருக்கு போய் சேர்றது மூலியமா எல்லாருடைய கொஞ்ச நேரம் பசியை வந்து அதை தீர்க்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரிசோர்ஸும். யார் டொனேட் பண்றீங்களோ தயவு செஞ்சு உண்மையா இருக்க பாருங்க. ஏன்னா அது மற்றவங்கள பாதிக்குதோ இல்லையோ பின்னாடி உங்களுக்கே ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். பணக்காரங்க மட்டும் இந்த இடத்துல நல்லா சாப்பிடணும்னு கிடையாது. இப்ப சூழ்நிலையா மாறினதுனால அவங்களும் இதே நிலைமைக்கு தான் ஆளாக்கப்படுவாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ரிசோர்ஸுக்காக இப்படி சண்டை போறதுக்கு பதில் ரிசோர்ஸை கொடுக்காம ஏமாத்துற ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதனால இந்த பிளாக்ல இருக்க ஒவ்வொருத்தருடைய ரூமுக்கும் போயிட்டு நம்ம ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளைக்கு சர்வைவ் ஆகும். இதை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும், என்ன இது இவர் எப்படி சொல்றாரு, இது பண்ணா கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். நம்ம செத்தா கூட பரவாயில்ல, அந்த ரிசோர்ஸ் எல்லாம் வாங்காம விட மாட்டோம். எப்படி அவங்க ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லவும் இவனோட பிளான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யுது. இப்ப பாக்குறேன் யாரெல்லாம் ஏமாத்துறாங்க, யார் மேல பெரிய பெரிய தப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு குரூப்பே தயாராகுது. ரிசோர்ஸை ஏமாத்துறவனை புடுங்கவனா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வில்லத்தனமா சிரிக்கிறான். ஓனரும் இதை கூட்டத்துக்கு நடுவுல இருந்து நம்ம பிரதர் லீயும் கேட்டுட்டு, ஆஹா இந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்னடா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, கண்டிப்பா நம்ம ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாரு. இது பெரிய பிரச்சனை, அவன்கிட்ட சொன்னதை கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு மெசேஜ் வரத ஹீரோவும் முயற்சி பார்க்க, ஆஹா இது பிரதர் லீ என்ன போட்டிருக்காரு, பிரதர் லீ மிகப்பெரிய பிரச்சனை இப்போ வந்திருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னா, சில பீப்புள்ஸ் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுவும் நம்மளோட பிளாக்ல இருக்க ஒவ்வொருத்தரோட ரூமுக்கு போயிட்டு ரிசோர்ஸை கலெக்ட் பண்ண போறாங்களாம். யார் அவங்க, இந்த வேலையை யாரு பார்த்திருப்பா? அப்ப அவரு ரிப்ளை கொடுக்குறாரு, இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டே இந்த பிளாக்கோடைய ஓனர் ஜாங் தான். அவர் பண்ண வேலையால மற்றவங்களுடைய ரிசோர்ஸஸும் இப்போ புடுங்க போட போகுது. என்னது அப்படியா? நான் உஷாரா இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவோ தன்னொரு ரூம்ல போயிட்டு கதவை லாக் பண்றான். இன்னொரு பக்கம் ஸ்கிரீன் எல்லாத்தையும் மூடுறான். இது கண்டிப்பா உண்மையா இருந்தா என்னோட ரிசோர்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா இந்த இடத்துல மறைச்சி ஆகணும், இல்லைன்னா மொத்தத்தையும் பொறுங்கிடுவானுங்க. நல்ல வேலை இப்ப எனக்கு ஒரு கன் இருக்குது. அந்த கண்ணை வேணா நான் இப்ப பயன்படுத்திட்டா எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப கிளம்பி இருக்கிற இந்த குரூப் தான் உண்மையிலே ரொம்ப மோசமானவனுங்க. இப்போ பசியோடு இருக்கிற ஜாம்பிஸ் மாதிரி என்னோட ரூமுக்கு வந்தானுங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கும் என்னால
உயிரோட இருக்க முடியாது. என்னை இந்த இடத்துல கொண்டுட்டு இந்த ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவானுங்க. அதனால எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கணும். முக்கியமா என்னோட கன்னை நான் பயன்படுத்தினாலும் அதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்கே வராத மாதிரி அவனுங்களை பண்றதுக்காக சில பேன்ஸை போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்றான். அதுக்கப்புறம் கதவு கிட்ட போயிட்டு ஒயருக்கு கதவுல செட் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆவே. ஆமா என்னாச்சு? கரண்ட் கப் ஆயிடுச்சு. பவர் ஃபெயிலியர் பா. மேனேஜ்மெண்ட்டுக்கு யாருன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நேரம் ஆகியும் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் கிடையாது. சிக்னலும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்ஸ்ல ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்க ஹீரோவா ஸ்கிரீனை தந்து பாக்குறான். இந்த பனி புயல் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இந்த ஓவர்லோடு மூலியமா ஜென்ரேட்டர் கூட ரொம்ப நேரம் வேலை செய்யாது. திரும்ப கரண்ட் வர வரைக்கும் நான் கொஞ்சம் காத்துட்டு இருக்கணும். அதே மாதிரி என்னோட ரூம்ல கரண்ட் இருக்கிற மாதிரி யார்கிட்டயும் காமிச்சு கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் இந்த இடத்த நோக்கி சீக்கிரம் வந்துருவாங்க. அதனால லோ டெம்பரேச்சர்லயே இதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தன்னுடைய ஜென்ரேட்டருக்கு ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க ஓனர்ஸுக்கு தெரியும் பவர்ஸ் எல்லாம் எப்போ திரும்ப வரும்னு. பட் ஆனா என்ன மாதிரியான ஆட்களுக்கு திரும்ப எப்போ வரும்னு தெரியாதனால இதை நான் பார்த்து சரியா தான் பயன்படுத்தணும். இப்போதான் முக்கியமான சம்பவமே காத்துன்னு இருக்கு. அதுக்கப்புறம் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அவ பார்த்தா யாரோ கூடியோ உட்காந்து நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா வயிறு முட்டை. நான் உண்மையிலேயே அந்த குரூப்ல பார்த்தேன். நீ சேட் பண்ணியிருந்த, ரொம்பவும் அழகா இருந்த பொண்ணு. சரி உனக்கு என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். நான் எல்லா ரிசர்ச்சுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 500,000 மட்டும்தான் செலவு பண்ணியிருப்பேன். இதை வச்சு ரொம்ப நாளைக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். பட் ஆனால் நீ என் கூட சந்தோஷமா எனக்கு இருக்க வச்சுனா உனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் மேலும் மேலும். அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணுவியா அப்படின்னு அவனும் தடவி கொடுக்க அவன் மேல. கியானாவும் சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்க. எனக்கு இப்போதைக்கு ரிசோர்ஸஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பா நான் இதெல்லாம் பண்ணிதாகணும். அவனும் வில்லத்தனமா எனக்கு இவ தேவை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவனுடைய ரூம் கதவை யாரோ தட்ட. யாரா இருக்கும் இந்த மாதிரி டைம்ல வந்திருக்கானுங்க? ஒருவேளை வெளியாட்களா, இல்ல ஓனரா, இல்ல மேனேஜ்மெண்ட் சார்பா யாரையானா வந்திருக்காங்களா, இல்ல எங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை திருட வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டு இருக்க. இவனோட ரூம்ல ஜென்ரேட்டர் எல்லாம் ஓடிதான் இருக்கு. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவனு கதை கிட்ட யோசிச்சுட்டே இருக்கும் போது சவுண்டு ஹெவியா வந்துருக்கு. அதை கேட்டுட்டு அவனு அதிர்ச்சியாவா, யார் இது, இங்க என்னதான் நடக்கும்? அதுக்கப்புறம் பார்த்தா கதவை திறந்துக்குன்னு நிறைய பேர் ஆயுதத்தை வச்சுக்கின்னு இவங்களோட ரூமுக்குள்ள வந்திருக்க. இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிக்க நம்பர் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 13 எபிசோடு போட்டிருப்போம். அந்த எபிசோட்லாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நம்புறேன். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. அதே மாதிரி அடுத்த எபிசோட்ல வேற லெவலில் ஆகும். முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.